அக்கா என்னாச்சு? நர்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்கயோ அவசரமா போனேன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனியா? அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, தூங்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா? சொல்லுக்கா, என்னாச்சு? ஏன் கத்துற? மெதுவா பேசு. அக்காக்கு என்னாச்சு? அங்க என்ன பிரச்சனை? அக்காக்கு நினைவு வந்துடுச்சு. ஆனா அக்கா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இல்ல. அந்த நர்ஸ் வந்து சொன்ன உடனே நான் கிளம்பி போனேன். மானிட்டர்ல இருக்கிறது லைவ் இல்ல ரெக்கார்டட். என்ன டாக்டர்? யார் உன்னை அப்படி செய்ய சொன்னது? ஏற்கனவே ரெக்கார்ட் ஆனதை மறுபடியும் போட்டு எல்லாரையும் ஏமாத்துறியா? சொல்லுடா, யார் உன்னை செய்ய சொன்னது? சொல்லே. சார், இவர்தான் சார். என்ன இது இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு? அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தில்லா மாதிரி மோசமான ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் அக்கிரமம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஆளை ஏன் கத்திட்டுற? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தொல்காப்பியம் தான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். என்ன லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? அவர் மட்டும் சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலனா அக்காவை இந்நேரம் கொன்னே போட்டிருப்பாங்க. அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இந்த எல்லா செட்டப்பையும் அந்த தொல்காப்பியம் தான் பண்றான்னு எனக்கு தோணுது. அவனை நான் சும்மா விட மாட்டேன். எங்க போற? விடுக்கா, நான் அவனை போய் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். கத்தாதடா. நானே அக்காக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க. இப்ப உனக்கு இதுதான் முக்கியமா? தொல்காப்பியன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்ச அக்காவோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த தொல்காப்பியன் இந்நேரம் அக்காவை கொன்னுட்டு இருப்பான். என் பொண்ணு போயிட்டாளா? என் பொண்ணு போயிட்டாளா? நீங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டேன்டி. என் பொண்ணு போயிட்டா. என் பொண்ணு போயிட்டா. நான் அன்னைக்கே சொன்னேன் இல்ல, அவ எனக்கு போன் பண்ணிருக்கா. அவ உயிரோட தான் இருக்கான்னு. நீங்க கேட்கல. அன்னைக்கு போயிருந்தா அவளை காப்பாத்திருப்போம். இப்ப இவ்வளவு ஈஸியா அவளை தூக்கி கொடுத்துட்டோமே. ஐயோ அம்மா, அக்காக்கு ஒண்ணும் ஆகலம்மா, நீ அழாதம்மா. என்ன நீ ஒண்ணும் ஆகல? என்ன ஒண்ணும் ஆகல? இப்ப நீங்க பேசுறதெல்லாம் என்ன கேட்டு நான் பைத்தியக்காரியா? என்னமா? உங்களை நம்பி என் பொண்ணை இழந்துட்டேனே. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. அன்னைக்கு அவ போன் பண்ணப்போ நான் கிளம்பி போயிருக்கணும். அது இவகிட்ட சொன்னேனே, இவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அம்மா, இப்ப நம்புறியா? அவ போன் பண்ணாங்கிறது நம்புறியாடி? நான் என்ன செய்யுவேன்? என் பொண்ணு என்ன விட்டு போயிட்டா. அம்மா இங்க பாருமா. அக்காக்கு ஒண்ணும் ஆகலமா. இங்க பாரு, நான் இப்பவே போறேன். அக்கா எங்க இருந்தாலும் நான் தேடி கூட்டிட்டு வரேன். சரியா? உன்னால முடியுமா? உன்னால முடியுமா? முடியுமா? கண்டிப்பா முடியும். நீ பொறுமையா இரு, மனசு போட்டு குழப்பிக்காத. இப்படி அழாதம்மா, ப்ளீஸ். அம்மா அழாதம்மா. வா வா, வந்து உட்காரு. ஆனந்தி, நீ அபிய கூட்டு வந்துடுறியா? கண்டிப்பா நான் அக்காவோட தான் திரும்ப வருவேம்மா. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. பாத்துக்கோங்க. ஆர்த்தி, அழாதம்மா, அக்கா வந்துருவா. அழாத. அபிக்கு ஒண்ணும் ஆகாதில்ல. ஒண்ணும் ஆகாதம்மா, வந்துருவாங்க. பாத்துக்க.
அக்காவை தேடுவேன். இப்பவே நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கான்னு கேக்குறேன். அது ஆனா இவ்ளோ பெரிய சோகத்திலையும் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா? அக்கா காணாம போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அம்மா சரியாயிட்டாங்க. கவனிச்சியா? ஆமால. ஆனா இந்த நேரத்துல இந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியல. சரி, நீ அம்மாவை பாத்துக்க. நான் கமிஷனர் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். தைரியமா இரு. என்ன சொல்றதில்ல? நிஜமாவா? ஆமா சார், உண்மைதான் சார். என்னையா நீ? இத்தனை போலீஸ், ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி இதெல்லாம் மீறி அந்த தொல்காப்பியன் எப்படி உள்ள வந்தா? சார் தெரியல சார், எனக்கே அதை நினைச்சா ரொம்ப பிரமிப்பா இருக்கு சார். பிரமிப்பா? என்னையா பேசுற? யோ, பிரமிப்புக்கு அவன் என்ன சூப்பர்மேனா? ஆனா நீங்க எல்லாம் முட்டாள், கன்ஃபார்ம் முட்டாள். சார் நாங்க ரொம்ப கவனமா தான் சார் இருந்தோம். கிழிச்சிங்க. தப்பிக்க விட்டுட்டு பிறகு நாங்க கவனமா இருந்தோம்னு சொல்றது கேரளத்தனமான ஸ்டேட்மெண்ட். கவனமா இருந்திருந்தீங்கன்னா அவன் தப்பிச்சிருக்கவே முடியாது. ஏன் உள்ளே நுழைஞ்சிருக்க முடியாது? சாரி சார். என்னையோ சாரி? யோ, எத்தனை தடவை இந்த சாரியை கேட்பேன்? அந்த தொல்காப்பியும் சரி, அந்த அப்பியும் சரி, ரொம்ப டேஞ்சரஸ். They are brilliant, very brilliant, and you're stupids. நேரா 2 பேர் கோர்ட்ல போய் சரண்டர் ஆயி எல்லா உண்மைகளையும் ஸ்டேட்மெண்டா கொடுத்தா அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் காலி. தெரியும்ல? தெரியுமா? சார் நான் ஆரம்பிக்க போற அந்த இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் அதுவும் காலி. இட்ஸ் ஆல் ஓவர். ஏய், உன்னோட அஜாக்கிரதையால எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? சார் என்ன நீங்க குறை சொல்லக்கூடாது சார். நீங்க அந்த அபியை முடிக்கிற பொறுப்பை வந்து என்கிட்ட விட்டுருக்கணும் சார். நீங்க சரோஜா தம்பிகளையும் சாந்தியும் போட்ட மாதிரி அவளையும் போட்டிருப்பேன் சார் நானு. நீங்க லிங்கத்தை நம்பினீங்க, அவன் சொதப்பிட்டான் சார். லுக் தில், அவன் சொதப்பல, அவன் உயிரை விட்டுருக்கான். So something happened somewhere. ஏதோ நடந்திருக்கு சார். என்ன நடந்து என்ன சார் பண்ண? நம்ம காரியம் கெட்டு போச்சே சார். Don't repeat the dialogues I'm talking. நான் பேசுற வார்த்தையை ரிப்பீட் பண்ற நீ. சார் நானும் செக்யூரிட்டி எல்லாம் டைட் பண்ணேன் சார். சர்க்யூட் கேமரால ரெக்கார்டட் இமேஜை ஓட விட்டேன். அந்த லிங்கத்தை அபி பக்கத்து பெட்லேயே படுக்க வச்சு அவனுக்கு செடேஷன் அதிகமாக கொடுக்காதீங்க அப்படின்னு நானும் அப்படி இப்படின்னு சொல்லியா சார் பார்த்தேன். ஆனால் மிஸ் ஆயிடுச்சு சார். யோ, லிங்கம் நிச்சயமா ஏதோ ட்ரை பண்ணிருக்கான், இல்லைன்னா அவன் இறந்திருக்க மாட்டான். சார் ஆமாம் சார், எல்லாம் அந்த தொல்காப்பிய போய் தான் பண்ணியிருக்கான். அந்த அபியை வந்து கூட்டு போகிறதுக்கு இடைஞ்சல இருந்த நர்ஸையும் நம்ம லிங்கத்தையும் முடிச்சிருக்கான் அந்த பையன் சார். தொல்காப்பியன், damn it, this தொல்காப்பியன். சரி, அதெல்லாம் விடு. அந்த அபிக்கு நினைவு திரும்பிடுச்சா? கன்ஃபார்மா தெரியல சார். ஆனா ரெக்கார்டா இருக்கிற இமேஜை பாக்குறப்போ அவ நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது சார். ஓகே, டாக்டர் என்ன சொன்னாரு? வழக்கம் போல வானிலை அறிக்கை மாதிரி அவரும் குழப்பமா தான் சார் சொல்றாரு. அபிய சாதாரணமா ஆக்சிஜன் ட்ரிப்ஸ் இல்லாம கொண்டு போயிருக்கான்னா நிச்சயமா அபி நார்மலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சார் சொல்றாரு. My God. யோ, அபிக்கு மட்டும் நினைவு திரும்பிடுச்சுன்னா
நம்ம எல்லாரும் காலிதல்ல. என் ட்ரீம் ப்ராஜெக்ட், என் பிசினஸ், என் வாழ்க்கை எல்லாம் போயிடும். எல்லாமே போயிடும் சார் எல்லாம் இவ்வளோ போயிடும். ஈஸியாக நான் விட்டுருவேனா சார்? நான் சிட்டி பூரா போலீஸை வந்து சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன் சார். எல்லா செக் போஸ்ட்டையும் அலர்ட் பண்ண சொல்லியிருக்கேன் சார். வெஹிக்கிள்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்க கண்டிப்பாக நம்மகிட்ட உடனே மாட்டுவாங்க சார். ஒருவேளை நம்மகிட்ட தப்பிச்சாலும் அவங்கள சுட்டு பிடிக்கிறதுக்கு கமிஷனர்கிட்ட பெர்மிஷன் ஆகிருக்கேன் சார். ஸோ டோன்ட் வரி சார். Don't worry. Don't worry, you say? உன்னெல்லாம் வச்சு worry பண்ணாம எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் சொல்றதுக்கு உன் நாக்கு கூசல? Just go from here. Sir. Before I shoot you down, just go. No! No. Nobody can stop me. Nobody can stop me. என்னம்மா கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. போலீஸ் தொல்காப்பியனை சுட்டு பிடிக்கிறதா சொல்றாங்க. அபிக்கும் தொல்காப்பியனுக்கும் ஏதாவது பெருசா ஆபத்து ஏற்பட்டுட்டா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சார். எப்படிமா சொல்ற? போலீஸ் சுட்டு பிடிக்க தயாரா இருக்காங்களே. இந்த தொல்காப்பியன் அபியை எங்க கொண்டு போய் வச்சிருக்க முடியும்? கொஞ்சம் அசந்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ச்சே. தொல்காப்பியன் மொபைலுக்கு ட்ரை பண்ணி பாத்தியா? அவர்கிட்ட பழைய நம்பர் இல்ல போல இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்ப அவர்கிட்ட செல்போன் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ எப்படி கண்ட்ரோல்டா இருக்க? எனக்குள்ள அவ்வளோ டென்ஷன் இருக்கு. ஆனா என்னால அதை வெளியில காட்டிக்க முடியாது. நான் வீட்ல போய் கூட அக்காவுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தான் சொல்ல போறேன். பத்திரமா இருக்கான்னு சொல்ல போறேன். என்னம்மா சொல்ற? ஆமா சார். அக்காவுக்கு ஏதாவதுன்னா வீட்ல உள்ளவங்களால தாங்கிக்க முடியாது. குறிப்பா அம்மா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். சரி, அபி எங்க இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவ? அக்கா பத்திரமா இருக்கு. பாதுகாப்புக்காக எடுத்து சொல்ல மாட்டேங்குது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். அக்காவை எப்படியும் 2 நாளுக்குள்ள நான் பாத்துருவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் தான் இங்க டென்ஷன்ல இருக்கேன். வீட்ல இருக்கிறவங்களாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமே சார். சார், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்க வீட்ல சொல்லிடாதீங்க. ஐயோ, நான் சொல்ல மாட்டேமா. நான் சொல்ல மாட்டேன். சார், வீட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம போலாமா சார்? சரி, போலாமா? வா. டேய் மச்சி, அந்த பெருசு எத்த கொடுத்தாலும் துண்ண மாட்டேங்குது. மண்டைய போட்டு போல இருக்குதே. அவ்வளவு சீக்கிரத்துல தான் அந்த பெருசு மண்டைய போடாதுடா. ஏதோ தினம் தினம் அவரோட புண்ணியத்துல தான் நம்ம தீபாவளி கொண்டாடி நிக்கிறோம். மச்சி, ஒரு ஹாட் நியூஸ். சொல்லு. ஹாஸ்பிடல்ல இருந்த அபிய அந்த தொல்காப்பியன் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான்டா. அட என்னடா அது படா பேஜாராக்கிது. தொல்காப்பியனுக்கு அபி பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, அப்புறம் எப்படி? ஃப்ரெண்ட்ஷிப்ல தானே ப்ராப்ளமே கிரியேட் ஆகும். அபிக்கு அவனுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல. அதான் எல்லா பந்தசும் தாண்டி அதான் நம்ம ஆளு தில்லா இருக்காருல்ல, எவ்வளோ செக்யூரிட்டி போட்டு பார்த்தாரு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. தொல்காப்பியன் தைரியமா உள்ள பூந்து அபியை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான்ல. டே மச்சி, எனக்கு என்னவோ மினிஸ்டர் ஐயாவும் ஆதி சாரும் பிளான் பண்ணி தான் தப்பிக்க விட்டுருப்பாங்களோன்னு தோணுது. என்ன சொல்ற? ஆமாண்டா, ஹாஸ்பிட்டல்ல வச்சு அபியை போட்டோம்னா பிரச்சனை ஆயிடுன்னு நினைச்சு அப்படி இப்படின்னு டிராமா பண்ணி அபியை தொல்காப்பியனை கத்தின்னு போக விட்டு வெளியே வச்சு 2 பேரும் ஈஸியா போட்டலான்னு மினிஸ்டர் ஐயாவும் ஆதி சாரும் பிளான் பண்ணிருக்கலாம் இல்லையா? எது எப்படியோ அந்த அபிக்கும் தொல்காப்பியனுக்கும் 2 பக்கமே ஆப்புதான்.
ஒரு பக்கம் போலீஸ் அவங்கள வலைவீசி தேடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம மினிஸ்டர் ஐயாவும் ஆதி சாரும் ஆளுங்களை வச்சு அவங்க 2 பேரும் எப்படியாவது காலி பண்ணின்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன நான் சொல்றது? கரெக்டா சொல்றேன் மச்சி. அவங்க 2 பேரையும் போட்டு தர்ற வேலையை நம்ம கிட்ட குத்தாங்கன்னு வை, அஜால் குஜால் பண்ற மாட்டான். அப்புறம் இந்த கலவனை தூக்கி போட்டு போயினே இருக்கலாம்ல. லம்பா கடிக்குமாப்ல. இதெல்லாம் மட்டும் நடந்துச்சு, தண்ணி அடிக்கலாம், பாருக்கு போலாம், போய் ஜாலியா